பேருந்து பயணத்தின் போது மூட்டை பூச்சி கடித்து உடல்நலக் குறைவு ஏற்பட்ட பெண்ணுக்கு 6% ஆண்டு வட்டியுடன் ரூபாய் 1,29,000 இழப்பீடாக வழங்க தனியார் பேருந்து நிர்வாகத்திற்கு தட்சிண கன்னட மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆகஸ்ட் 16, 2022 ஆண்டு அன்று தீபிகா என்பவர் மங்களூருவில் இருந்து பெங்களூருக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்தில் பயணித்த போது இந்த சம்பவம் நடந்தது. ஆன்லைன் செயலி மூலமாக மங்களூரு மற்றும் பெங்களூரு இடையிலான தனது பயணத்தை தனியார் பேருந்தில் படுக்கை வசதியுடன் கூடிய இருக்கையை முன்பதிவு செய்திருந்தார். இவர் பயணம் மேற்கொண்ட போது மூட்டை பூச்சிகள் கடித்ததாக புகார் தெரிவித்துள்ளார். ஆனால் பேருந்தில் இருந்த நடத்துனரோ பேருந்து சேவை நிர்வாகமோ இதற்கு முறையான பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பூச்சி கடித்ததால் தன்னால் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் போனதுடன் மருத்துவமனை செலவு, மன உளைச்சல் ஆகியவற்றை எதிர்கொண்டதாக கூறி தீபிகா மங்களூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தீபிகா அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு உண்மை இருப்பதாக கண்டறியப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட பேருந்து நிர்வாகத்திற்கு தீபிகா மருத்துவத்திற்காக செலவிட்ட ரூபாய் 18,650, பேருந்து டிக்கெட்டுக்கு ரூபாய் 840, மன உளைச்சல் மற்றும் நிதி இழப்புக்கு ரூபாய் 1,00,000 6% ஆண்டு வட்டியுடன் சேர்த்து வழங்க உத்தரவிட்டது. இது தவிர வழக்கு செலவாக ரூபாய் 10,000 தீபிகாவுக்கு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது. இந்த தொகையை 45 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்றும், தவறினால் கூடுதலாக 8% வட்டி விதிக்கப்படுவதுடன் குற்றவியல் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.